இப்போது கான்ஸ்டியூஷனில் டிப்ரைவ்டு பவர் நீங்கள் குறிப்பிடுறீங்க. அதில் எது சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே டாக்ட்ரைன் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலிமா தான் இதுக்கு விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். டாக்ட்ரைன் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் திடீர்னு வந்து இராணுவம் அரசை கைப்பற்றியதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல நாடுகளில் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் இராணுவம் வந்து அதிகாரத்தை பிடிச்சிருச்சு, அதிபர் ஆட்சி முறை அமல்படுத்திட்டாங்க. ஏன் இந்தியாவில் அந்த மாதிரி நடக்க முடியல அப்படின்னா, இதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். இங்கே சுப்ரீம் பவர் பார்லிமெண்ட்டுக்கு தான், இல்லை சுப்ரீம் பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான், இல்லை சுப்ரீம் பவர் பிரசிடென்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யாருக்குமே இது இவங்களுக்கு தான் சுப்ரீம் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பை ரிட்டனாக எங்கேயுமே சொல்லப்படலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிபதி வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக நடந்துக்கிறார் அப்படின்னா இம்பீச்மெண்ட் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்து அந்த நீதிபதி போஸ்டிங்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்லிமெண்ட் நான் தான் சுப்ரீம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த சட்டம் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனாக இருந்தால் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலிமா நீதிமன்றம் உள்ள வந்து இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது, அதனால் இதை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீக்கிடலாம். இதுக்கு உச்சபட்சமான அதிகாரத்தை யாருக்கான ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா அவன் மிஸ்யூஸ் பண்ணிடுவான். எனக்கு தான் அது வந்து அகேன்ஸ்ட் டெமோக்ரஸிக்கு போய் முடிஞ்சிடும், மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிராக போய் முடிஞ்சிடும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் சுப்ரீம் பவர்னா, சுப்ரீம் கோர்ட்டை லாபி பண்ணுறவங்க யார்? ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் உச்சநீதிமன்றங்களில் அதிக நீதிபதிகளாக இருக்கிறவங்க உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் நீங்கள் அதிக பவர் அப்படின்னு போயிடுச்சுன்னா அவங்களுடைய ஓன் ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா என்ன நடக்கும்? பார்லிமெண்ட்டுக்கு தான் சுப்ரீம் பவர்னு சொல்லிட்டா பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற ஆட்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? கான்ஸ்டிடியூஷனையும் டைல்யூட் பண்ணிட்டு போயிடுவான். பிரசிடென்ட்டுக்கு தான் அதிக பவர்னு சொல்லிட்டா டைரக்டா இன்டைரக்டா தான் எலெக்டட் பை தி பீப்பிள்ஸ், நாட் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்பிள், மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அகேன்ஸ்டாகவே வந்து அவங்க அதிபர் ஆட்சி முறையை அமல்படுத்திடுவாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, டாக்ட்ரைன் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மூலிமா நீதிபதிகள் தவறு செய்கிறாங்களா, இம்பீச்மெண்ட்ன்ற முறையில் அவங்க நீக்கு, லெஜிஸ்லேட்டிவ்ஸ் தப்பு பண்ணுறாங்களா, ஜுடிஷியல் ரிவ்யூன்ற முறையில் வந்து நீ அந்த சட்டத்தை வந்து கான்ஸ்டிடியூஷன் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணிடு. இங்க ஒரு சட்டம் நிறைவேற்றி அனுப்புறாங்க, ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ்ஸ் வந்து ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னா உடனடியாக வந்து பிரசிடென்ட் அதுக்கு கன்சென்ட் கொடுக்க போறது கிடையாது.